கரெக்டா இல்லையா? பயம் தேவையில்லையே. ஆனா அந்த பள்ளம் இப்ப நடிகர் தானே அவன். சொல்றீங்க நடிகர் தான் சொல்றீங்க. நடிகர் வர வைங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன், இந்த பள்ளம் இப்பதான் இருக்குதானா முன்னாடியே இருக்குதானா? நடிகர் நான் 6 மாசமா இருந்த பள்ளம். ஏதோ காவ நோண்டாங்க, பெரிய பள்ளமா நோண்டாங்க. அப்படி திருப்பி மூடினாங்க. திருப்பி நோண்டாங்க. அதில் நோண்டு விட்டுதான் அதுதான். ஆனா இதைத்தான் ஒரு காரணமா சொல்றாங்க நான் விஜய் வராம இருக்கிறதுக்கு. அவர் வந்தாவே இடியவே வந்துச்சு. பள்ளம் உயாதா சொல்லுங்க. அவர் வரலன்னா அசல் ஜாலியாக எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வருவாங்க. அவர் வந்து இடி வந்துச்சுல்ல, இடி ஊற்றா என்ன ஆகும்? பல்ல தாங்க ஊயும். இடி ஊற்ற மனுஷன் சாகுறான்ல, அதுமாதிரி அவர் வராது பல்ல ஊதிச்சு. பயம், ரோட்டுக்கே பயம் வந்துச்சு. ஐயோ ஜனத்தை காமிச்சிட போகிறாங்கன்னு புரிஞ்சுங்களா? அதுதான். ஆனால் என்ன காரணம் நினைக்கிறீங்கண்ணா? ஏன்னா இப்போ இதே மாதிரி ரொம்ப நடிகர் வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் வந்திருக்காரு, கமல் வந்திருக்கிறாரு, எவ்வளோ நடிகர் வந்திருக்கு. ஏன்னா விஜய்னா மட்டும் இப்படி ஒரு பயம் நினைக்கிறீங்க? விஜய்னு வந்து ஒரு பயம் இல்லை. நான் வந்து கட்சியெல்லாம் கிடையாது. நான் அஜய் ரசிகர் பக்கவா, ஓகேங்களா? விஜய் ரசிகர்லாம் கிடையாது. பொதுமக்களுக்கு புது மாற்றமானு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ இதான் ஆட்டோ ஓட்டுறேன். நிறைய புது மாற்றம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்க வாங்கிடுறாங்களாம் 50 வருஷம் 25 வருஷம் வாங்கி அரசியல் ஒன்றுமே செய்யலாம். புதுசாக வர என்னதான் பண்ணுறேன், என்னதான் செய்யலாம் சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பள்ளம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுருது, அதனால தான் வந்து இது உடனே சீரமைக்க வேண்டிய ஒரு நிலைமைனால தான் பண்ணிட்டோம், அதனால தான் அனுமதி கொடுக்கலங்கிறாங்களேண்ணா. 6 மாசமாவா? 6 மாதம் என்ன பண்ணிட்டீங்க? அது அப்போ பண்ணிடலாமே, இப்போ திடீர்னு பண்ணுறீங்களே. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு போது வரதுக்கு. ஒரு பஸ் வந்து லாரி வந்து ஆட்டோ வந்து நின்னா அது டிராஃபிக் நின்றோம். ஏன் விஜய் வரும்போது தான் ரோடு போட முடியுமா? அப்போ விஜய் வர ரோடு போகிறேன்னா அப்போ டெய்லி எல்லாத்தையும் வந்து எல்லாம் ரெடி ஆகும் சீக்கிரமாக டக்குன்னு. என்ன நான் கண்டே இல்லையா? இப்போ விஜய் வர பள்ளம் மூட்டாங்கல்ல, அப்போ எங்கெங்கே பள்ளம் இருக்குதோ விஜய் எங்கே போக சொல்லுங்கள், எல்லாத்தையும் மூட்டுருவாங்க. சீக்கிரமாக நடந்து அரசியல். பிரிட்ஜு கட்டலன்னு வச்சிங்களா, அங்கே போய் நிற்க சொல்லு, பிரிட்ஜு கட்டுவாங்க. பிரிட்ஜு கட்டிக்கிறோம், அங்கே வராதிங்கன்னு. ஆனால் இவங்க ஏதோ இப்போ தான் பள்ளம் விழுந்த மாதிரி நேற்று பள்ளம் விழுந்துருச்சு, அதனால வந்து ரொம்ப எனக்கு என்ன சொல்லுங்க. நான் இதில் 40 வருஷமா இங்கே இருக்கிறேன். நான் எப்போ பள்ளம் நோண்டுது ஏது நோண்டுது 6 மாசமா இருக்குதுங்க. நோண்டினா பெருசாக நோண்டினாங்க, காவல் நோண்டினாங்க, நோண்டி திருப்பி மூடினாங்க. திருப்பி எதுக்கு நோண்டினாங்கன்னு தெரியல. அதோட 3 நாள் அப்படியே விட்டாங்க. ஏன்னா கரும்பு தொகுதி விஜய் நிற்க போகிறா சொன்னமே இந்த இடத்துல அது பழத்தை விட்டாங்க. இடையே இந்த இடத்துல தான் எல்லாரும் யார் எம்ஜிஆர், கலைஞர், முக ஸ்டாலின், ஜெயலலிதா அம்மா இங்கே தான் எல்லாம் மீட்டிங் போடுவாங்க. ஃபஸ்ட்டு பில்லரோட போடுவாங்க மீட்டிங்கு. அதான் 8 அது இங்கே தான் மாற்றி பிரிட்ஜு காட்டுறது இங்கே மாற்றிட்டாங்க. எல்லோரும் இங்கே தான் போடுவாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறதோ ஒரு பயணம் பண்ணுறாங்க. ஏமா அப்படி சொன்ன என்னம்மா காரணம்? ஆமா என்னம்மா இங்க வந்து திமுக அதிமுக கோட்டைங்கிறாங்க, அதை தாண்டி வந்து பார்க்கணும், அதையும் பார்க்கணும்ல, முயற்சி பண்ணா எல்லாமே நடக்கும். ஆனா விஜய் உள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்க. நேற்று இந்த இடத்துல பண்ண போட்டாங்க. அப்படிதான் இருப்பாங்க. இப்போ அவங்க வரணும்ல, இப்போ அவங்க தான் ஆட்சி ஆகணும்னு அவசரப்படுறாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஏன் விஜய் பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பயப்படுறாங்கன்னு இல்லை, அவங்க திமுக எப்படி தோத்துறப்படுங்கிற ஒரு பயம். ஆனா விஜய்க்கு உண்மையாவே பெரம்பூர்ல ஓட்டு இருக்காமா? ஓட்டு உண்டு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. சரி, எல்லா வயசானவங்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஆனா வயசானவங்க யாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு வெளியே சொல்றாங்க. அப்படின்னா அதான் எல்லாமே அப்படியே சொல்லுவாங்க. திமுக கூட எல்லாம் சொன்னாங்க. நடக்கவே நடக்கும். என் நம்பிக்கை என் கை நம்பிக்கையோட போங்க. விஜய் இருக்காருமா? நடிகர் விஜய் இன்னைக்கு இங்க வர்றதா இருந்துச்சு. விஜய் இங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்காமா பெரம்பூர்ல? இருக்குதுங்க ஐயா, இருக்குதுங்க. அவங்க அந்த பிள்ளைய பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அன்பு தான் பெருசு. இந்த அன்பு பெருசா இருக்கிறதுனால தான் அவங்க பேச்சே நல்லா தான் இருக்குது. சரி, நான் எந்த ஒரு வார்த்தையும் தப்பு கிடையாது. இருந்தாலும் இப்போது காலகட்டத்துக்கு அவர் வர்றதும் அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார். பெரம்பூர்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதாமா விஜய்? கண்டிப்பா உண்டு. ஏமா இந்த ரோட ஏற்கனவே நேற்று வேலையெல்லாம் பார்த்தாங்க, இன்னைக்கு விஜய் வர்றதா இருந்துச்சு. இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு இந்த வேலை பார்த்துருக்காங்களா, அதை பற்றி என்னமா நினைக்கிறீங்க? ரொம்ப நாளாக இருக்குங்க. யார் நல்லது செய்கிறாங்கன்னு செய்யட்டும். சரி, யார் செய்யறது? நம்ம நாட்டுக்கு, நம்ம தாய் நாட்டுக்கு நம்ம தான் செய்யணும். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களாமா? கண்டிப்பாக கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். பெரம்பூரில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாரா? வெற்றி தான் பெறுவார். ஏன்னா அவர் அன்பு ரொம்ப செலுத்திட்டு இருக்கார். சின்ன பிள்ளைங்க வருங்காலத்துக்கு அம்மா மாதிரி அவர் ஒரு நல்ல கொள்கை உள்ள மனுஷன். அதே மாதிரி அவங்க தாய் தாய்ப்பும் நல்ல மாதிரி எங்கள் வயசில் பார்த்துருக்குறோம்.
என்ன வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதாம்மா? இருக்குது, நிறைய இருக்கு. சரி, பெரம்பூர்ல விஜய் கன்ஃபார்மா வெற்றி பெறுவாராம்மா? வெற்றி படுவார்ப்பா. இல்லை நேற்றுக்கு வாரம்னு சொல்லியிருந்தாரு, இந்த ரோடை நோண்டி இன்னைக்கு வர முடியாமல் போயிடுச்சு, எப்படிம்மா பார்க்க? வருவாரு. இல்லை இன்னைக்கு வர்றதா தான் இருந்துச்சு. நேற்று இந்த ரோடு ஏதோ இதுவாயிருச்சாமே அப்படின்னு சொல்லி ரோடை நோண்டிட்டாங்க. ஆனால் 6 மாதம் சும்மா பண்றது அது மாரி பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அவர் தான் வருவாரு. அவ்வளோ குழந்தை கூட சொல்லுது. ஏமா தடை விஜய்க்கு இவ்வளோ தடை இருக்கு, இதை தாண்டி விஜய் வந்துட முடியுமாம்மா? கண்டிப்பா வருவார். நீ ஏன் பயப்படுறீங்க? வருவார். வருவார். நன்றிம்மா. விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? ஏன்னா இது திமுகவோட கோட்டை அப்படிங்கிறாங்க. இப்படிதான் இருந்தது. கம்யூனிஸ்ட்டு 2 முறை ஜெயிச்சிருக்கான். எஸ்கே மகேந்திரன் ஜெயிச்சிருக்கான். பெரம்பூர் தொகுதின்னு சொன்னாங்க, 2 முறை ஜெயிச்சிருக்கான். தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பிரச்சனை அவருக்கு. ஏன்னா இப்போ நேற்று கூட இந்த இடத்துல வந்து பள்ளம் நோண்டுனதுனால தான் இன்னைக்கு வர முடியாமல் விஜய் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம அனுமதியெல்லாம் நாங்களாம் எதிர்பார்த்துருக்கோம். கண்டிப்பாக தளபதி வருவார்னு. நான் ரொம்ப அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. ஆனால் உள்ளேயே வர விட மாட்டேங்கிறாங்களேன்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு விஜய் வந்து இங்கே அரசியல் நின்று வெற்றி பெற்ற முடியுமா? கண்டிப்பாக ஓட்டுவாங்க. ஓட்டுவாங்க. நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். மாறி மாறி இவங்க 2 பேர் தான் வந்துருக்காங்க. மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். ஆனால் மக்கள் மத்தியில் உண்மையாகவே ஆதரவு இருக்கான்னா இல்லை இந்த மீடியாக்காக தான் சொல்கிறாங்க சும்மா? கண்டிப்பாக ஆதரவு இருக்குது. ஏன் ஜனங்களை சந்திக்க விட மாட்டாங்க? பயம் இருக்கு. பயம் இருக்கு. அவர் வராருன்னு பயம் இருக்கு. ஜனங்களை சந்திக்க விடணும்ல. ஆனால் வந்தால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல, ரொம்ப ஜனம் வருது அப்படி மாதிரி ஏதோ ஒரு காரணங்களை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவருக்கு ஏன் பாதுகாப்பு பண்ண மாட்டாங்க? அப்படியே தேர்தல் எதுக்கு? எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு சொல்லுங்க? ஏன்னா விஜய்னா மட்டும் ஒரு பயம் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் வந்திருக்காரு, விஜயகாந்த் வந்திருக்காரு. மாறி மாறி இவங்க 2 பேர் தான் வந்துன்னு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் என்ட்ரி ஆகும்போது அவங்களுக்கு பயம் வருதுல்ல. அப்போ வந்து 2026ல் தமிழ் வெற்றி கழகம் வந்து ஆட்சி பிடிக்க வாய்ப்பு. பெரம்பூர் தொகுதியில் கண்டிப்பாக வருவாருங்க. அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். திமுக கோட்டையை உடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. சரி, நேற்று வந்து இந்த ரோட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதனால தான் வந்து தளபதி விஜய்க்கு வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த தடைகள்லாம் உடைச்சிட்டு விஜய் உண்மையே வந்து வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? பயந்ததுனால தாங்க பர்மிஷனே கொடுக்கல. சரி, முன்னாடி பண்ணால் அப்பயும் பயப்படுவாங்க, எலெக்ஷன் வந்த பிறகும் பயப்படுவாங்க, போலீஸ்காரங்களும் பயப்படுவாங்க. இந்த இடத்த நீங்களே பின்னாடி சுற்றி பாருங்க. அந்த இடத்துல வந்து அம்மா வரும்போது ஸ்டேஜ் போட்டு 10,000 பேர் உட்கார வச்சாங்க. இது வரைக்குமே சேர் போட்டு உட்கார வச்சாங்க. அப்பேற்பட்ட இடத்துல 300 பேர் தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்களே மீடியாவில் தான் நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல 300 பேர் நிற்க முடியாதா? 3000 பேர் நிற்கலாங்க. அவர் வந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த சைடு ஃபுல்லாகிடும், இந்த சைடு ஃபுல்லாகிடும், இந்த சந்துக்குள்ளே ஃபுல்லாகிடும், இந்த ஜங்ஷனும் ஃபுல்லாகிடும். சென்டரில் எங்கள் ஆள் இருந்தான்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? நீங்களே ஒரு இமேஜினேஷன் தான். அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க, அதுதான் பயப்படுறாங்க. வேறு ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் என்ன தடை வந்தாலுமே சரி, எங்கள் அண்ணன் கண்டிப்பாக பெரம்பூரில் எந்த கட்சியுமே டெபாசிட் வாங்காத அளவுக்கு ஜெயிச்சு காட்டுவார். 2,22,000 ஓட்டு இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக 2 லட்சத்துக்கு மேலேயே ஓட்டு வாங்குவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து திமுகவோட கோட்டை, இதை வந்து யாருமே அசைக்க முடியாது. காலகாலமாக சொல்கிறாங்க திமுக கோட்டை, ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்லிங்க. அதெல்லாம் கிடையாது. இது என்னைக்குமே தளபதி கோட்டை. இந்த கோட்டை மட்டும் இல்லைங்க, 234 தொகுதியுமே எங்கள் அண்ணனோட கோட்டை. நீங்கள் வேணா பாருங்க, இது ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் அடுத்த வர எல்லா விஷயத்துலையுமே அவங்க தடங்களாக கொடுப்பாங்க. எல்லா தடங்களையும் உடைச்சி பண்ணதுக்கு எங்கள் அண்ணன் ரெடியாகாது. என்னன்னா தேவையில்லாத நம்ம இஷ்யூஸ் மக்களுக்கு தேவையில்லை. அவர் வந்தீங்க ஒன்றும் எக்ஸாம்பிள் இல்லை, ஆந்திராவில் அவர் பேர் என்னன்னா இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி இல்லை, பவன் கல்யாணம். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் நீங்கள் நடுவில் உட்காந்தா எல்லாம் வந்து நீங்கள் தான் நிற்க போகிற காலம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ தான் எங்களுக்கு தடையை கொடுத்தாலுமே அந்த தடையை உடைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? இது நாங்கள் ஒன்றும் பார்த்து பயப்படுறதுக்குலாம் கிடையாது. அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், பண்ணத்துக்கு ரெடியாக இருக்கும். அண்ணன் சொல்லவே மாட்டார். அவர் வந்து இந்த தேவையில்லாத மக்களுக்கு இடையூறாக இருந்து வேலை செய்யறதுக்கும் அதுக்கெலாம் அவர் ரெடியாக இல்லை. கரெக்டான ப்ரொசீஜரில் போகணும், கரெக்டான விஷயம் நடக்கணும். அதுக்காக தான் நம்ம இருக்கோம். நீங்கள் கேட்பாங்க, இப்போயே நம்ம எல்லாருமே இந்த உள்ளெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், நேத்தம்மா கேட்காங்க, லீவ் போட்டாங்க எல்லாரும். தளபதி விஜயநகர், தாமோதர், பாரதி நகர் சரௌண்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே லீவ் போட்டு தான் உட்காந்துருக்காங்க. தளபதியை பார்க்கணும். தளபதி ஒரு 100 பேர் சாப்பிடுவாங்க. கேட்டாங்க நம்ம இந்த ஏரியா வட்டச்சனாவே என்ன கேட்டாங்க, நம்ம அண்ணன் வரப்போ கன்ஃபார்ம்னு சொல்லிட்டோம். நைட் வரைக்குமே கன்ஃபார்ம்னு சொல்லிட்டோம். இப்போது டக்குன்னு டிஃபன் கடை போட முடியாது. ஏன்னா அரிசி ஊற வைக்கணும், மாவு
வைக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. காலையிலே டக்குன்னு கடை போட முடியாது, பாவங்க இன்னைக்கு கடை லீவ் போட்டாங்க. காலையில் 6 மணிலேருந்து ஃபோனு, அண்ணன் நம்ம தான் ஃபோனு, நான் அண்ணன் வராருன்னு எல்லா ஐடியும் வரலன்னு சொல்லுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீ கண்டிப்பாக சொல்லுங்க. பெரம்பூர் தளபதியோட கோட்டை 100% வின் ஆகுறதுனால தான் கேட்பாங்க. இன்னொன்று சொல்லுங்க, இன்னத்துக்கு வேட்பாளர் எல்லாம் மற்ற எலெக்ஷன்லாம் அறிவிச்சிருப்பாங்களா? இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல இங்க. அந்த அளவுக்கு இங்க இருக்கோம் நாங்க. சரிங்களா? பயம் வந்ததுனால இங்க பாமகக்கு ஏடிஎம்கேல கொடுத்துட்டாங்க. பாவம் டிஎம்கேல எதுல கொடுக்குறாங்க கொடுத்தா இன்னும் அதுவும் அவங்களும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டு கூலி தொழிலாளிங்க எல்லாருமே தளபதியை பார்க்கணுன்ட்டு வீட்டில் ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஏமாற்றத்தை தான் அடைஞ்சிருக்காங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்ட்டு எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். 80% தளபதி தான் இங்கே வின் பண்ணுறாரு. தளபதி விஜய் அவர் தான் வின் பண்ணுறாரு. ஏழை மக்களும் உழைக்கிற மக்களும் இங்கே அதிகம். அவங்க இருக்கிற தொகுதியில் தான் நான் நிற்பேன், அங்கே ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இது விஐபி தொகுதியாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவர் இங்கே வந்திருக்கிறாரு. மாற்றத்தை கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் கொடுப்போம். நீங்கள் என்ன தடங்கல் செஞ்சாலும், அரசாங்கமோ அரசியல்வாதியோ யார் என்ன தடங்கல் செஞ்சாலும் மக்கள் வீட்டில் இருந்து ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு நாள் எதிர்பார்க்குறாங்க. இங்கே மீட்டிங் போட்டு தான் நாங்கள் பிரபலப்படுத்தணுன்ட்டு இல்லை, எங்கள் கட்சியை வந்து பிரபலப்படுத்தணுன்ட்டு ஒரு இதுவே இல்லை. சோஷியல் மீடியாவிலே எங்களுது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருந்தியதாக இருக்குது. அதனால் வந்து மக்கள் எல்லாமே இந்த வட சென்னை எடுத்தாலே எல்லாம் அந்த ஒரு நாளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு பதில் கொடுக்கப்படும், பாடம் புகட்டப்படும். மாற்றம் ஒன்றே மாறாது. டிஎம்கே கோட்டை உடைக்கப்படும். இவ்வளோ நாள் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. அதாவது எல்லாம் ஆல்ரெடி இவங்க வந்து மெசேஜ் சொல்லியிருக்கோமா இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னு. அப்போ இவங்க முன்னாடியே அதை க்ளோஸ் பண்ணணும், அதை செய்யலை. லாஸ்ட் நைட்டில் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க போகுது. எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் குறிப்பாக வந்து வட சென்னையில் வந்து குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா எப்படியாவது நல்லது பண்ணிடணும். அதுவும் விஜய் இந்த மாதிரி அதுவும் திமுக கோட்டையாக இருக்க ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுக்கிறதே பெரிய கஷ்டம். நல்லது பண்ணணுன்னு வர்றாரு, இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்க, இவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க, தாண்டி வர முடியுமாண்ணா? கண்டிப்பாக அவர் தான் வருவார். மக்கள் மத்தியில் உண்மையாக ஆதரவு இருக்காண்ணா? அவங்க எவ்வளோ அவருக்கு ஆப்னேட்டாக பண்ணுறா அவங்களாம் அதுதான் அவங்களுக்கு மைனஸ் ஆகும் காட்டி அது ப்ளஸ் ஆகாது. அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது நினச்சி அவங்க பண்ணுறாங்க. இது வந்து பப்ளிக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சு இந்த விஷயம் மட்டும் மற்ற எல்லா விஷயமே சரி, கரூர் மேட்டரும் சரி, மற்ற ஒரு சில மீட்டிங்கில் சரி, எல்லா விஷயத்துலையும் வந்து இவங்க பண்ணுறது எல்லாமே வேறு யாரோ பண்ண நினச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு தான் மைனஸ் ஆகும். இது பெரம்பூரில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது திமுக கோட்டைங்க ஒன்றுமே ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. எங்கெல்லாம் எல்லாம் தெளிவாகிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லாம் ஆன்லைனில் எல்லாமே வருது. நீ உள்ள ஏரியாக்குள்ளே இருக்குங்க, ஏரியாக்குள்ளெல்லாம் பேசுகிறாங்கண்ணா மக்கள் இதை பற்றியெல்லாம். விஜய் தான். விஜய் தான். ஆனால் இன்னைக்கு விஜய் வரான்னு ரொம்ப பேர் லீவ் எல்லாம் போட்டுட்டாங்க. விஜய் இருந்தாங்க, அந்த நேரத்தில் எல்லாம் மெசேஜ் வந்துச்சு. அதனால அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஒரு 30 அறிவிச்சிருக்காங்கல்ல, கண்டிப்பாக போவாங்க. விஜய்க்காக வெயிட் பண்ணுறீங்களா நம்ம 30ஆம் தேதி? தளபதி விஜய் வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று இந்த பணிகள்லாம் தீவிரப்படுத்தியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்கன்னா? எப்படி பார்க்குறேன்னா குற்றம் சொல்லி தான் இருப்பாங்க. குற்றம் தான் இருப்பாங்க. அதுன்னு யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது. புது ஆளை வர வைக்கணும். மாற்றி 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 அதிமுக 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 மாற்றி 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 வந்து என்ன செய்யறாங்க மக்களுக்கு? எதுவுமே செய்யல. ஒரு வீட்டில் ஒரு குடிநீர் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுன்னு அதுவும் சென்னையில் இந்த மாதிரி முக்கியமான ஏரியாவில் விஜய் இந்த ஏரியாவில் இல்லை, எல்லா ஏரியாவில் இப்படி தான். ஒரு ஒரு வீட்டுக்கு போனால் தான் அந்த தெருவில் போனால் தெரியும். இப்போது சன் டிவியில் போட்டு காட்டுறாங்க, நான் மாரி குடிநீர் தரேன், ஜெய் டிவியில் போடுறாங்க குடிநீர் தரேன்றாங்க. எல்லாம் எப்படி அது கேமரா எடுத்து தான் காட்டுறாங்க, அந்த இது எடுத்து தான் காட்டுறாங்க. அவங்கவுங்க தெருவு அந்த இது எல்லாமே போய் பார்க்குறாங்களா? எதுவுமே பார்க்கறதில்ல. சும்மா அவங்க ஒரு என்ன சொல்கிறது தெரியல. இப்போ புது துணி போட்டு போனால் எப்படி பல காட்டுறாங்க, அதுமாரி காட்டுறாங்க, அவ்வளோதான். ஆனால் மக்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. விஜய் இங்கே வந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காண்ணா? அது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. நல்லவன் கையில் எப்பயுமே ஆட்சி கொடுத்தா நல்லது தானே இருக்கும். அதுன்னு மாற்றி மாற்றி வந்தால்
இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்க, எதுவுமே செய்யலைன்னு. அவர் ஆட்சி வந்தால் தான் என்ன செய்வாங்க? எதுவுமே வராது, முன்னே செய்யணும் எப்படி? இவங்க ஆட்சிக்கு வராங்க, அவங்க கட்சி மூலியமாக காசு வருது, எல்லாம் வருது. இவர் கஷ்டப்பட்டு தானே எல்லாமே செய்கிறாரு. படம் நடிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. அவர் எல்லா கஷ்டத்து மூலியமாக வந்து தான் விஜயா ஆகினார், தளபதியாக ஆகினார். எல்லாமே அந்த கஷ்டத்தை புரிஞ்சின்னு வரணும்ல. இப்போ அவரு வீட்டில் போய் சொத்து பத்துன்னு தூங்கின்னு ஆட்சியே வேணாம், தேவையில்லப்பா, மக்களுங்க வேணாம்னு சொல்லலாம்ல. எவ்வளோ பேர் நடிகர் வந்தாங்க, அவங்களாம் ஆட்சி செய்யலாம்ல, எதிர்த்து பேசலாம்ல. இவர் பேர் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஆளுங்களாம் எதிர்த்து பேசுகிறாருன்னா தில்லு இருக்கணும். தில்லு இருந்தால் தான் அது பண்ண முடியும். அது தளபதி அது